இயேசுவில் அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் திராட்சை கொடிகள். இந்த திராட்சை கொடி என்கின்ற இந்த வார்த்தை இயேசுவை குறிப்பதாக இருக்கின்றது. இயேசுவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அதில் ஒரு பெயரும் திராட்சை கொடி நானே என்று அவர் சொல்லி இருக்கின்றார் நற்செய்தியில். இயேசு திராட்சை கொடி என்றால் நாமும் திராட்சை கொடிகள் தான். எல்லாமல்ல இறைவன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. அவருடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நாமும் திராட்சை கொடியாக இருக்கத்தான் அழைக்கப்படுகின்றோம். இப்படி திராட்சை கொடியாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திராட்சை கொடி கனி தர வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் கனி தர வேண்டும். நாம் திராட்சை கொடி என்றால் கனி தருந்தே ஆக வேண்டும். இப்படி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தோம். இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது குத்தைக்கு விடணும். என்ன பண்ணுவீங்க? இதுதான்ப்பா என் நிலம், இது நீ குத்தைக்கு எடுத்துக்கோ, கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது, மோட்டர் இருக்குது, நீ போட்டு எல்லாமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த நிலக்கிழார் என்ன செய்கிறார்? ஒரு திராட்சை தோட்டத்தை இவரே உருவாக்குறார். அதில் என்ன பண்ணுறாரு? பிழிவு குழி வெட்டுறாரு. பழம் வந்துடுச்சுன்னா பிழிவு குழினா அந்த திராட்சை பழங்கள்லாம் அதில் போட்டு நசுக்கி அதிலிருந்து சாறு எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் பிழிவு குழி அப்படின்னு சொல்கிறது. இந்த மாடு வச்சு இப்படி ஓட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, சுற்றி அதில் அந்த வீலில் மாட்டி அந்த திராட்சையெல்லாம் நசுங்கி அதுலேருந்து திராட்சை ரசம் வரும். அதுதான் பிழிவு குழி. அதையும் இவரே செஞ்சு கொடுக்குறார். அதுக்கு பின்னாடி காவல் மாடம் கட்டுறார். யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாது, செடிகள்லாம் நல்லா, கொடிகள்லாம் நல்லா இருக்கணும், வேலை செய்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும், எதுவும் திருடு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல் மாடமும் கற்றார். நாம் யாராவது இப்படி பண்ணுவோமா? இல்லை. எவ்வளோ ஜென்ரஸா, எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறார் பாருங்க கடவுள். நிலக்கிழார் இன்று இந்த உலகத்தில் திராட்சை செடியாகிய நம் அனைவருக்கும் இதை தான் செய்திருக்கின்றார். எதிர்பார்ப்பதற்கு மேலாக செய்கின்றார். இந்த குறைதான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கிடையவே கிடையாது. எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு என்ன பண்றாரு? கனி மட்டும் கொடுன்னு கேட்கிறார். அதற்கு அங்கிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கிருந்த பணியாளர்கள், அங்கு அனுப்பின பணியாளர்களை கொன்று போட்டாங்க. அதனால தான் பிரதர் ரொம்ப அழகாக சொன்னார் முன்னுரையில், இந்த நிலக்கிழார் தான் தந்தையாம் கடவுள். அங்கு பணி செய்கின்றவர்கள் எல்லாம் யார் யார்? இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள், கடவுள் அனுப்பிய நீதி தலைவர்கள், இவர்களெல்லாம் அந்த பணி செய்தவர்கள். அங்கு பணியாளர்களாக பணி செய்தவர்கள் அல்ல, பணியாளர்களாக நிலக்கிழாரினால் அனுப்பப்பட்டவர்கள். கொல்லப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இதில் நாம் யார்? இந்த 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, நாம் பணியாளராக இருக்கிறோமா அல்லது கொல்லப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? யாராக நாம் இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது நாம் திராட்சை செடியாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கனி தரவும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த கனி கடவுளுக்காக நசுக்கப்பட வேண்டும் என்பது தான். இப்போ திருப்பலியில் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அந்த கோதுமை அப்பம் எப்படி கிடைத்தது? அந்த கோதுமையை போட்டு நசுக்கி மாவு எடுத்து அதிலிருந்து தான் கோதுமை அப்பம் செய்கிறார்கள். திராட்சை ரசம் எப்படி கிடைத்தது? திராட்சையை போட்டு பிழிஞ்சு எடுத்து தான் அந்த திராட்சை ரசம் செய்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தையும் 2வது வாசகமான நற்செய்தியும் பார்த்தால் அதுதான் நடந்திருக்கின்றது. போட்டு பிழிஞ்சு எடுத்து தான் கடவுளுக்கு உகந்தவர்களாக அதை மாற்றி இருக்கிறார்கள். யோசேப்பு, கனவின் மன்னன் என்று ஒரு அழகான பெயர் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சொந்த சகோதரர்களால், சொந்த இரத்தத்தால் அவர் புறந்தள்ளப்பட்டார். எந்த அளவிற்கு? கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு, கொலையே பண்ணிடலாம் அவரை அப்படின்ற அளவிற்கு அவர் அவ்வளவு வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி அவர் மேல் அவருடைய சொந்த சகோதரர்களுக்கே இருந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவர் நசுக்கப்பட்டார். கடவுளுக்காக நாம் இருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நசுக்கப்படும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான செய்தி. கடவுளுக்காக நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் யோசேப்பினை போல் கஷ்டப்பட வேண்டும். நீங்கள் சும்மா அப்படியே நினச்சி பாருங்களேன். இவர் அப்படியே எவ்வளோ ஆசையாக தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு எடுத்துகிட்டு போயிருப்பார். போனவரை பிடிச்சி குழியில் தள்ளி விட்டுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னு இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்படி அவங்க என்ன கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த மனுஷன் போயிருப்பாரா? போயிருக்கவே மாட்டார். பாசத்தோடு சகோதரர்களுக்கு உணவு எடுத்து செல்கிறார். பிடிச்சி குழியில் போட்டுடுறாங்க. அவர் என்ன நினச்சிருப்பாரு? சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவர்.
நம்ம வீட்டிலலாம் பண்ணும் இல்லைங்களா, ரொம்ப யாருன்னா நம்ம அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறப்ப ரொம்ப வால் பண்ணாங்கன்னா, இல்லை சின்னதாக ஒரிஜினலாகவே சண்டே வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் போட்டு பூட்டி விட்டுருவோம் இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு திறந்தே விட மாட்டோம். நான்லாம் பண்ணியிருக்கிறேன், திறந்தே விட மாட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் கத்திட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு, அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திறந்து விட்டுருவோம். ஆனால் இவர்கள் என்ன, உண்மையாகவே கொல்ல வேண்டும் என்பதற்காக, அதில் ரூபன் ரொம்ப அப்படியே நல்ல மனுஷனா, ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை மீட்டு வித்தாவாச்சும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் அனுப்பி விடுகிறார். பார்த்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துயரங்கள், நாம் அனுபவிக்கின்ற அனைத்து பாடுகளும் கடவுளின் திட்டத்தோடு தொடர்புடையவை. அன்று அப்படி அவர் பாடுகள் படவில்லை என்றால் அவர் எகிப்திற்கு நாடு கடத்தி செல்லப்பட்டிருக்க மாட்டார். யோசேப்பு அங்கு சென்று அவர் ஒரு ஆளுநராக உருப்பெற்றிருக்க மாட்டார். அங்கு சென்று அவர் அப்படி அனுப்பப்படவில்லை என்றால் அதே காலத்தில் தம்முடைய சகோதரர்கள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உணவளித்து அவர்களை காப்பாற்றி இருக்க மாட்டார். இவை அனைத்தும் நடந்ததற்கு காரணம் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள். யோசேப்பு அனுபவித்த துன்பங்கள் மட்டும்தான் காரணம். துன்பத்தின் வழியாக ஆண்டவர் யோசேப்பினை ஒரு ஆளுநராக, தன்னுடைய ஒரு மகனாக உருப்பெற செய்தார். அதேதான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும். என்று எதற்கு இந்த இரண்டு வாசகங்களும் ஒன்றாக இன்றைக்கு கொடுக்கப்பட வேண்டும்? துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காக துன்பங்களை கடவுள் தான் கொடுக்கிறாரு அப்படின்னு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களின் வழியாக கடவுளுடைய திட்டம் நம்மில் செயல்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசுவும் நசுக்கப்பட்டார். அவர் செல்கின்ற இடமெல்லாம் அவரை தூர்த்தினார்கள். ஓசன்னா என்று பாடிய தாவீதின் மகனே வாரும் என்று பாடிய மக்கள் அனைவரும் 2-3 நாள் கழித்து திருப்பி அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அதே மக்கள் தான், அவர்களே தான் அவரை நசுக்கினார்கள், சாட்டையால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், பாரமான சிலுவையை அவருக்கு கொடுத்தார்கள், சுமக்க செய்தார்கள். எவரும் அவருக்கு உதவிக்கு வரவில்லை. அத்தனை மக்கள், எத்தனை பேர் அவரிடம் ஆசி பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த 5000 பேர் உணவு வாங்கி உண்டார்களே அவரிடமிருந்து, அதில் ஒருத்தர் கூடவா அங்கு இருந்திருக்க மாட்டார்? ஒருத்தர் கூடவா அங்கு இருந்திருக்க மாட்டார்? இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொழுது எத்தனை பேருக்கு நலமளித்தார், எத்தனை பேர்களுக்கு அவர்களுக்கான அனைத்தையும் செய்து கொடுத்தார். ஆனால் எவருமே அவருக்கு முன் வரவில்லை. அது எவ்வளவு பெரிய ஒரு துன்பமாக அவருக்கு இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு நசுக்கலாக அவருக்கு இருந்திருக்கும். யோசேப்பு அனுபவித்ததை விட பல மடங்கு இவர் அனுபவித்தார். அனைத்தையும் தந்தையினுடைய திருவுளம் தன்னில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான். யோசேப்பு அனைத்தையும் அனுபவித்தார், கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அனுபவித்தார், என்னை அனுப்பிய தந்தையினுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும். என்ன அந்த திருவுளம்? நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பது மட்டும்தான். மீட்பு என்றால் என்ன? நாம் துன்பங்களின்றி வாழ்வது மீட்பு அல்ல. துன்பங்களின்றி வாழ்வது என்றுமே மீட்பு அல்ல. பாவமின்றி வாழ்வது மட்டும்தான் மீட்பு. நாம் பாவமின்றி வாழத்தான் இந்த திரு அவை நம்மை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியும் வாசகம் நமக்கு சொல்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நாமும் மீட்படைய வேண்டும். எப்படி? பாவமின்றி வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய திரு அவையில் ஒவ்வொரு வாசகமும் இந்த தவக்காலத்தில், சிறப்பாக இந்த அருளின் காலத்தில் நாம் மீட்படைய வேண்டும், பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற சிறு சிறு துன்பங்களை இறைவா நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், அதிலிருந்து நான் பெறுகின்ற அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொண்டு உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுபவராக நான் இருக்க வேண்டும்.